ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 6 மாதங்கள் கர்த்தர் நம்மை கிருபையாலே கண்மணியை போல காத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த 7வது மாதத்துக்குள்ளாகவும் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபை பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய தயவு பெரியது. அவர் உங்களை நேசிக்கிற தேவனாயிருக்கிறார். அதனாலதான் பாருங்க, இந்த புதிய மாதத்திலும் கூட ஒரு வார்த்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேதத்துல இந்த வார்த்தையை நாம் தியானிக்கலாம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சகல யூதா கோத்திரர்களே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசேபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கலங்காமலும் திகையாமலும் பயப்படாமலும் இருங்க. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது கர்த்தருடையது, இது தேவனுடையது என்று. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக விதமான யுத்தத்தின் வழியாய் நீங்க கடந்து போயிருக்கலாம். அநேக யுத்தங்கள் வழியாய் நீங்க போய் கொண்டிருக்கலாம். போராடி 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 ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கையில எல்லா பலனும் நீங்க இழந்து போயிருக்கலாம். ஆனால் பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ இந்த யுத்தத்தை செய்ய போவது இல்லை, நான் உனக்காய் யுத்தம் செய்ய போகிறேன். I am going to do the battle. The battle belongs to me என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த இடத்துல யோசேபாத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்துல யோசேபாத்துக்கு விரோதமாய் ஒரு 3 படைகள் வருகிறது. அப்போ யோசேபாத் இந்த 3 படைகள் அவருக்கு விரோதமாய் வருகிறது என்று அறிந்த பொழுது உடனே யோசேபாத்துக்கு ஒரு பயம். அந்த பயம் வந்த மாத்திரத்துல பாருங்க என்ன நடந்தது என்றால், யோசேபாத் அழுந்து கர்த்தருடைய சமூகத்திலே அவர் போகிறார். கர்த்தருடைய சமூகத்திலே போய் கர்த்தருடைய உதவியை அவர் கேட்கிறார். அப்பொழுதுதான் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நீ இந்த ஏராளமான கூட்டத்தை பார்த்து நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ திகையாதே, நீ கலங்காதே, நான் இந்த யுத்தத்தை செய்ய போகிறேன் என்று. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து நீங்க பயந்து இருக்கலாம். ஏதோ ஒரு சில மனிதர்களை பார்த்து ஒவ்வொரு நாளும் நீங்க பயந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கலாம். மனிதர்களோடு கூட ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு யுத்தத்தின் வழியாய் நீங்க போய் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ கலங்காதே. நீங்க கலங்கி போயிருக்கீங்கல்ல, நீங்க பயந்து போயிருக்கீங்கல்ல, இதை விட்டு நான் எப்படி வெளியே வருவேன்? இந்த யுத்தத்தை நான் இத்தனை வருடங்களா நான் போராடி கொண்டிருக்கிறேனே, இதுல எனக்கு ஒரு ஜெயத்தை நான் காண மாட்டேனா? இத்தனை வருஷமா இந்த யுத்தத்தை நான் போராடி கொண்டிருக்கிறேனே, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று நீங்க கலங்கி கொண்டிருக்கீங்கல்ல, பயப்படாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், you are not going to do the battle. இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, இது என்னுடையது, நான் உனக்கு யுத்தம் செய்ய போகிறேன் என்று. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு நீங்க பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு வெற்றியை, ஒரு ஜெயத்தை அந்த இடத்துல யோசேபாத்துக்கு கொடுத்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறார். உங்களுடைய எதிரிகளை அவர் அழிக்க போகிறார். உங்களுடைய எதிரிகளை அவர் துரத்த போகிறார். இந்த எதிரிகளின் கண்ணுக்கு முன்னாடி உங்களை அவர் தூக்கி நிறுத்த போகிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த யுத்தம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்றால் சுருக்கமாக ஒரு 3 காரியத்தை நான் உங்களோட கூட பேச இருக்கிறேன். கர்த்தர் எப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த யுத்தத்தை செய்வார்? நான் இத்தனை வருடங்களாய் இந்த யுத்தத்தின் வழியாய் நான் வந்து கொண்டிருக்கிறேன், இத்தனை வருடங்களாய் நான் போராடி கொண்டிருக்கிறேன், ஏன் எனக்கு இத்தனை வருடங்களாய் ஒரு விடுதலை கிடைக்கவில்லை? ஏன் எனக்கு இத்தனை வருடங்களாய் எனக்கு ஒரு ஜெயம் கிடைக்கவில்லை என்று நீங்க யோசிக்கலாம். ஆனால் பாருங்க, ஒரு 3 காரியத்தை நான் உங்களோடு கூட பேச இருக்கிறேன். இந்த காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு இந்த யுத்தத்தின் வழியாய் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவார். பாருங்க, முதலாவது, இந்த யோசேபாத் ராஜா இந்த 3 படைகள் அவருக்கு நேராய் வருகிறது என்று அறிந்த பொழுது அவருக்கு ஒரே பயம். நான் என்ன செய்வேன் என்று ஒரே பயம். அவர் என்ன செய்தார் என்றால், முதலாவது கர்த்தரை அவர் தேடினார்.
மனிதர்களை அவர் தேடவில்லை, இன்னொரு ராஜாவிடத்துல அவர் உதவி கேட்கவில்லை. ஆனால் அவர் முதலாவது செய்த ஒரு காரியம், கர்த்தரை அவர் தேடினார். பாருங்க, ஆங்கிலத்துல மிகவும் அழகாய் எழுதியிருக்கிறது. Jehoshaphat was terrified by the news and begged the Lord for guidance. கர்த்தருடைய வழிநடத்தலுக்காக அவர் கெஞ்சி மன்றாடினார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம் என்று ஒன்று வரும்பொழுது முதலாவது நாம் கைடன்ஸ் யாரிடத்துல கேட்க வேண்டும் என்றால் கர்த்தரிடத்துல கேட்கணும். இன்றைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டா உடனே நமக்கு தெரிந்த நபர்களிடத்துல என்ன செஞ்சா நல்லா இருக்கும், இதுல எப்படி வெளியே வர முடியும் என்று நமக்கு தெரிந்த நபரிடத்துல நாம் என்ன செய்வோம்னா அந்த கைடன்ஸ் கேட்போம், அட்வைஸ் கேட்போம், அவரிடத்துல நாம் உதவி கேட்போம். ஆனால் பாருங்க, யோசேபாத் முதலாவது அவர் செய்த காரியமே கர்த்தரிடத்துல அவர் உதவி கேட்டார். என்னை வழி நடத்தும், நான் என்ன செய்யணும், இப்படியாய் 3 படைகள் எனக்கு விரோதமாய் வந்து கொண்டிருக்கிறது, இந்த நேரத்துல நான் என்ன செய்ய வேண்டும் என்று என்னை வழிநடத்தும் என்று கர்த்தரிடத்துல அவர் உதவி கேட்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த பிரச்சனையின் வழியாய் நான் வெளியே வர வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று முதலாவது கர்த்தரிடத்துல நீங்க கேட்கணும். இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கலாம். பாருங்க, arm yourself with prayer. நாம் ஜெபத்துல தரித்திருக்கணும். அப்ப பாருங்க, யோசேபாத் கர்த்தரிடத்துல உதவி கேட்ட உடனே அடுத்த காரியம் அவர் என்ன செய்தார் என்றால், பாருங்க அதே வசனம் சொல்லுகிறது, he also ordered everyone in Judah to begin fasting. அப்போ ஒரு யுத்தத்துக்கு நாம் போகும் பொழுது யோசிச்சு பாருங்களேன், உபவாசத்தோடு நாம் யுத்தத்துக்கு போவோம் என்றால் அந்த இடத்துல ஜெயிக்க முடியுமா? ஒரு யுத்தத்துக்கு நாம் கடந்து போகிறோம், எல்லாருக்கும் அந்த பலன் தேவை. அங்க போய் யுத்தம் செய்ய பலன் தேவை. யாருமே சாப்பிடல அப்படின்னா அந்த யுத்தத்துக்கு போகும் பொழுது அவங்க மயங்கி விழுந்துடுவாங்க. அவங்க இடத்துல தேவையான அந்த பலன் இருக்காது. ஆனால் யோசேபாத் என்ன செய்தார் என்றால், கர்த்தர் இந்த யுத்தத்தை செய்வார் அப்படியா சொல்லி எல்லோரும் உபவாசத்தில் இருங்கள் என்று சொல்லி அந்த உபவாசமும் அந்த ஜெபமும் அந்த இடத்துல அவர்கள் ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல ஒரு ஜெயத்தை அவர்களுக்கு கொடுத்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இந்த போராட்டங்கள் வழியாய் போகும் பொழுது இதிலே நாம் சோர்ந்து போய்விடாதபடிக்கு விடாமல் நாம் ஜெபிக்கணும். இந்த பிரச்சனையில, இந்த யுத்தத்துல ஒரு ஜெயம் வேண்டும் என்றால் ஜெபம்தான் முக்கியமான ஒரு காரியம். நாம் ஜெபிக்கணும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். அப்படியாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு ஜெயத்தை தருவார். பாருங்க, மூன்றாவது காரியம் என்னவென்றால், never stop to praise. நாம் கர்த்தரை துதிக்க, நன்றி சொல்ல ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. இப்போ யோசேபாத் என்ன செய்தார் என்றால், இந்த யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, அவர்களுக்கு முன்னாடி இந்த ஜனங்கள், இந்த போர் வீரர்கள் இவர்களுக்கு முன்னாடி என்ன செஞ்சார் என்றால், ஒரு கூட்டத்தின் ஜனங்கள் அவர்கள் வெறும் கர்த்தரை துதிக்கணும், கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். பாருங்க, அதுதான் இந்த இடத்துல எழுதியிருக்கிறது. பாருங்க, 21வது after consulting the people, the king appointed singers to walk ahead of the army, singing to the Lord and praising him for his holy splendor. இன்னும் யுத்தமே நடக்கல, இன்னும் யுத்தமே செய்யல, ஆனால் அதுக்கு முன்னாடியே இவர்கள் கர்த்தரை துதித்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவர்கள் கடந்து போனார்கள். பாருங்க என்ன நடந்தது என்றால், 22வது வசனத்துல, at the very moment they began to sing and give praise to the Lord caused the armies of Ammon, Moab and Mount Seir to start fighting against themselves. அப்போ அவங்க துதிக்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்பவே அந்த எதிரியின் கூட்டத்திலே ஒரு குழப்பம் வந்து அவங்களே யுத்தம் செஞ்சுட்டாங்க, அவங்களே சாகடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல கர்த்தர் பெரிய ஜெயத்தை கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது நாம் அநேக நேரத்துல சோர்ந்து போய் விடுகிறோம். கர்த்தரை நாம் துதிக்கிறது இல்லை, கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுகிறது இல்லை. ஆனால் பாருங்க, வேதத்துல நாம் பார்க்கிறோம், இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி இந்த சின்ன கூட்டம் இந்த யுத்தத்துக்கு போகும் பொழுது யோசேபாத் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு முன்னாடி இருந்த ஜனங்கள் கர்த்தரை துதிக்க சொன்னார். அப்ப துதிக்கும் பொழுதே அந்த இடத்துல ஒரு ஜெயம். தேவனுடைய பிள்ளைகளை, நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்துல இந்த 3 காரியத்தை நீங்க செய்யும் பொழுது, கர்த்தரிடத்துல ஆலோசனைகளை கேட்டு அவரின் வழிகளில நீங்க நடக்கும் பொழுது, விடாமல் நீங்க ஜெபம் செய்யும் பொழுது, கர்த்தரை நீங்க விடாமல் துதிக்கும் பொழுது, ஆராதனை செய்யும் பொழுது, உங்களுக்கு விரோதமாய் எழும்பிருக்கிற எல்லா ஆயுதங்கள், உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜன கூட்டங்களை கர்த்தர் அழித்து போடுவார். தேவனுடைய பிள்ளைகளே, ஜெயம் கர்த்தருடையது.
யுத்தம் கர்த்தருடையது. இனி நீங்க இந்த யுத்தத்தை செய்ய போவதில்லை, கர்த்தர் உங்களுக்கு யுத்தத்தை செய்ய போகிறார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உங்க நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த 7வது மாதத்துக்காக நன்றி அப்பா. விசேஷ விதமாய் இந்த நாளிலும் நீர் பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி. யுத்தத்தை நீர் செய்ய போகிறீர் அப்பா. எங்களுடைய யுத்தத்தை தகப்பனுடைய கரத்தில் விட்டு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு யுத்தத்தை செய்து எங்களுக்கு ஜெயத்தை தருவீராக. அப்படியா நீர் செய்ய போவதற்காக நன்றி. எல்லா துதிகான மகிமை எல்லாவற்றையும் ஒருவரைக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.